பின்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வேத பாடம் வழி நடத்துவார். அவரிடம் இணைவோம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ்லோட் ஐயா, பிரைஸ்லோட், பிரைஸ்லோட். இணைந்து உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்கூடாக கடந்து சென்றோம். பாஸ்டர் ருபேக்கா பாலா அவர்கள் தேவ செய்தி எடுத்து வந்தார். அதே வேளையில் ஆமென், ஊழியர்கள் இணைந்து ஜெபித்தார்கள். முதலாக இந்த இதுக்காகவும் ஜெபித்துக் கொண்டு உங்களோட வேத பாடத்தை எடுத்து வாருங்கள். ஆமேன். காட் ஆமென், ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு குழுவாக வந்து இந்த இடத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேசங்களுக்காக ஜெபங்களை ஏறெடுத்த அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷ விதமா வார்த்தையை கொண்டு வந்த அன்பு போதகர் ரெபேக்கா அம்மாவுக்கா ஜெபிக்கிறேனை கத்தாவே, இந்த நாளும் அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். மீண்டுமா இந்த இடத்திலே மறுநாளில் தொடர்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் இந்த வருஷ தொடக்கத்திலே ஆதிகாம புஸ்தகத்திலிருந்து சில காரியங்கள் இந்த நாட்களை பார்க்கும்படியாக இந்த நாட்களை வந்திருக்கிறோம். மர்ம பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஆதிகாமம் 13 அதிகாரத்துக்குள்ள இன்றைய நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இங்கே இந்த வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் அங்கே லோத்துவும், அதாவது எப்படி என்றால் ஆபிரகாமுடைய அண்ணனுடைய குமாரனாகிய அந்த லோத்து இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பிரிந்து செல்லுகிறார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் இந்த நாட்களில் வருகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, ஆபிரகாமும் அவன் மனைவியாகி அவனுக்கு உண்டான எல்லாமும் அவனோடு சேர்ந்து லோத்துவும் எகிப்து தேசத்தை விட்டு, அதாவது எகிப்து தேசத்தை விட்டு தென் திசைக்கு வந்தான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆசியும் சீமானுமா இருந்தான். அதே வேளையிலே பாருங்கள், அவன் தன் பிரயாணத்திலே தெற்கிலே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கு ஆயிக்கும் நடுவாக தான் இந்த முன்பான கூடாரம் போட்டான் என்று சொல்லப்படுகிறது. அங்கே நாள் முதல் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினது மல்லாமல் அங்கே ஸ்தலத்திலே அங்கே போய் என்ன செய்கிறான் சொன்னால், அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை இந்த நாட்களிலே தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையிலே ஆபிரகாமுடனே வந்த லோத்துவும் ஆடு மாடுகள் கூடாரம் இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண அங்கே எப்படியாக இருந்ததாம், ஏதுவில்லாமல் போயிட்டுதாம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாம் இந்த நாட்களிலே தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் என்று பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆபிரகாமை இந்த நாட்களிலே அபிராமை இந்த நாட்களிலே அழைக்கிறார். அழைத்து இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களில் அவர் அந்த தேவனுடைய அழைப்பை பெற்று வருகிற வேளையிலே அவருடைய அதாவது சகோதரியாகி, அதாவது அண்ணனுடைய மகள் சகோதரியாகிய சாராளும் சேர்ந்து, அதே வேளையிலே இங்கே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே லோத்துவும் அந்த இடத்திலே சேர்ந்து இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்காருமான அன்பு பிள்ளைகளே. ஆனால் இந்த இடத்திலே என்ன சம்பவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே லோத்து இந்த நாட்களிலே ஆபிரகாமை விட்டு இந்த நாட்களிலே அது அபிராமை விட்டு பிரிவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த வேதம் சொல்லுகிறது, அபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டது. அக்காலத்திலே கானானியர் பெர்சியர் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். இருவருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டானதன் நோக்கம் என்ன என்று பார்க்கிற வேளையிலே இவர்கள் 2 பேரும் ஈக்குவலாக அந்த நாட்களை இருக்கிறார்கள். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அபிரகாமுக்கும் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆடு மாடுகள் இந்த நாட்களில் இருக்கிறது. அதே விதமாக லோத்துவுக்கும் இந்த நாட்களில் அப்படியான காரியம் இருக்கிறது. அருமையான நண்பர்களே, பாருங்கள், என்ன காரணம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், முக்கியமான அதனுடைய மூலதானம் என்னவென்றால், அபிராம் தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அங்கே இந்த நாட்களிலே தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், இந்த நாட்களில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள், ஆதிகாமம் 22:17 சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் அங்கே இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே அப்படியாக அந்த நாட்கள் நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே பின்னடியாக இந்த நாட்களில் நிறைவேறுகிறது மட்டுமல்ல, அதாவது அபிராமோட சேர்ந்திருந்த அந்த லோத்துவுக்கும் அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு பங்கு உண்டாயிருக்கிறதை அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை,
எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு ஆண்டவரோடு பிள்ளைகளோடு இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அந்த அவர்களுடைய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அங்கே தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த சமாதானம் நம்மையும் இந்த நாட்களில் அந்த காரியங்கள் பற்றி பிடிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், இந்த நாட்களிலே ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு ஐக்கியத்தை இந்த நாட்களிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 133 சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பாருங்கள், இந்த பெந்தேகோஸ்து நாளிலே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஆவிக்குரிய ஜனங்கள் ஒருமனப்பட்டிருந்த வேளையிலே பாருங்கள், அங்கே இருந்த அந்த அப்போஸ்தலர்கள், ஆனால் அங்கே அந்த அப்போஸ்தலரோடு சேர்த்து கிட்டத்தட்ட 120 பேர் அந்த இடத்துல இருந்தார்கள் சொல்லி சொன்னால் எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், ஒரு ஆசீர்வாதமான காரியம் இந்த நாட்களில் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே தான் தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த இடத்திலே இறங்குகிறதையும், தேவன் இந்த நாட்களில் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் இந்த நாட்களை பாருங்கள், அது கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாய் அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறவர்களாயும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை அதற்கு பின்பாக பாருங்கள், பேதுருவுடைய பிரசங்கத்திலே 3500 பேர் ஆண்டவரை இந்த நாட்களில் அந்த இடத்திலே ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்றால் அபிஷேகத்தின் மூலமாய். அப்ப ஒரு சகோதர ஐக்கியத்துக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே அங்கு ஒரு வெற்றியை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யூனிட்டியை பார்க்கிற வேளையில இன்றைக்கு ஒரு யூனிட்டி எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், ஒரு வெற்றியை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், ஒரு சமாதானத்தை கொண்டு வரும், ஒரு விடுதலையை கொண்டு வரும், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சில வேளைகளிலே நாங்கள் ஜெபிக்க முடியாதபடி சோர்ந்து போய் இந்த நாட்களில் இருப்போம். ஆனால் சகோதரர்களோடு ஒரு ஆவிக்குரிய புள்ளியோடு இந்த நாட்களை நாங்கள் சேர்ந்து இந்த நாட்களை ஜெபிப்போமா இருந்தால் அங்கே என்ன காரியம் நடக்கும் என்றால், அவர்களுடைய அனல் நமக்குள்ளே இந்த நாட்களே பற்றி எரியும். அருமையான அன்பு பிள்ளைகளை, நாங்கள் எப்படி எந்த தூரத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அது முக்கியம் அல்ல. ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான், அதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே நாங்கள் என்ன செய்வோம், பலன் அடைந்து இந்த நாட்களை சாட்சிகளாக இருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்கள், முக்கியமாக இன்றைக்கு விசுவாசிகள் ஏன் இன்றைக்கு பலன் இல்லாமல் இருக்கிறார்கள், ஏன் இன்றைக்கு விசுவாசிகள் சாட்சி இல்லாமல் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்று பார்ப்போமா இருந்தால், ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு ஐக்கியமோ ஒரு தொடர்போ இந்த நாட்களில் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் இன்றைக்கு விசுவாசிகள் இந்த நாட்களிலே வீழ்ந்து போகிறதையும், அங்கே ஆண்டவரை விட்டு பின்மாற்றமா இந்த நாட்களிலே போகிறதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவத்திலே பாருங்கள், இங்கே அபிராமோடு சேர்ந்து இந்த நாட்களிலே லோத்து இந்த நாட்களிலே இருந்தார். ஆனால் இருக்கிற நாட்களை பாருங்கள், அங்கே அவருக்குள்ளே ஒரு பெருக்கம் வருகிறது, இவருக்குள்ளே அதற்குள்ளே ஒரு பெருக்கம் போல் இந்த நாட்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இதற்கு பின்பாக அந்த சம்பவத்தை பாருங்க, 2 பேருடைய மந்த மேய்ப்பர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு தகராறு இந்த நாட்களே வருகிறது. ஆனா இதை பேசி இந்த நாட்களே அந்த காரியத்தை முடித்திருக்கலாம். ஆனால் இந்த காரியம் அபிராமுடைய திட்டமோ அல்லது லோத்துடைய திட்டமோ இல்லை, அது கர்த்தருடைய திட்டம் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் பிரிந்து போகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே என்ன பார்க்கிறார் என்று சொல்லி சொன்னால், தான் அபிராமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நான் கொடுக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே நான் என்ன செய்ய போகிறேன், முற்றுமுழுதாக இந்த நாட்களிலே நான் நீக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர்களை இந்த நாட்களிலே பிரிகிறதற்கு ஏதுவான காரியத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்திலே, அபிராம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் உன் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், ஏனென்றால் நாங்கள் சகோதரர்கள் ஐயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிறோம். விசுவாசிகள் இருந்தா கூட சில வழியில வரைக்கும் சேர்ச்சுக்க சண்டைதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படுகிறோம்? அருமையான அன்பு பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால், சகோதரர்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு வாக்குவாதங்கள் இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. வாக்குவாதத்தின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களை கட்டி எழுப்ப முடியாது. வாக்குவாதத்தின் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கு பாருங்கள், மோசேக்கு எதிராக அவருடைய சகோதரர்கள் இந்த நாட்களை முறுமுறுத்தார்கள். யாரும் மீரியாம் ஆட்கள் பாருங்கள். இந்த நாட்களில் அங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் அதை கேட்டார். ஆனால் கர்த்தர் சொன்னார், கூடாரத்தை அண்டைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குவாதத்தின் ஊடாக ஒரு காரியம் அங்கே செய்து முடிக்க முடியாது. அதனாலதான் பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், சாந்த குணமுள்ளவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவன் தன்னுடைய சகோதரர்கள் பேசின காரியத்தையோ அல்லது சகோதரி பேசின காரியத்தையோ அவன் கேட்டு
கேட்டும் கேட்காது போல அந்த நாட்களிலே அப்படியாக மௌனமாக அந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுக்கு நம்முடைய அந்த வாக்குவாதங்கள் காரியத்தை இன்றைக்கு நாங்கள் ஒழித்துக் கொள்ளுவோமோ அப்பொழுது ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு இந்த நாட்களை நாங்கள் நடக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சின்ன ஒரு காரியத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அபிரகாம் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அதை அப்படியே இந்த நாட்களே ஒரு சுகமான காரியமாக இந்த நாட்களை விட்டுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றா தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக. பாருங்கள், இந்த நாட்கள் அதற்கு பின்பாக அங்கே லோத்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமையில சமபூமி முழுவதும் நீர்வளமும் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு அங்கே போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இந்த நாட்கள் இருந்து என்று பார்க்கிறோம். இந்த ரெண்டு காரியங்கள் இந்த இடத்துல இருக்குது. எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய தோட்டம் முதலாவது, இரண்டாவது எகிப்தாக இந்த நாட்கள் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் எதை பார்க்கிறோம்? கர்த்தருடைய தோட்டத்தையும் பார்க்கிறோம், எகிப்தையும் பார்க்கிறோம். எகிப்து எதை குறிக்கிறது? உலக ஆசை, ஆடம்பரங்கள், இந்த நாட்களிலே களியாட்டுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே விக்கிரக ஆராதனைகளை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அப்ப இந்த சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த லோத்துவனுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அப்படியே விட்டு என்ன செய்கிறான் என்று பார்க்கிற வேளையிலே அவனுடைய பார்வை இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு பகுதியிலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், அதே வேளையிலே எகிப்து என்ற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் இன்றைக்கு என்ன காரியத்தை செய்கிறோம்? ரெண்டு காரியத்தை செய்கிறோம். நம்முடைய வலதுகால் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலும், இடதுகால் இந்த நாட்களில் உலகத்திலும் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே எப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாட்களிலே நாங்கள் வாழ முடியும் என்பதை சற்று இந்த நாட்களில் சிந்தித்து பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் உலகத்தோடு இந்த நாட்களிலே போனால் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாட்களில் எப்படியாக இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே போக முடியும்? முதலாவது நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என்று வேதமே சொல்லுகிற இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஒன்றில் ஆண்டவரை இந்த நாட்களில் நேசிக்க வேண்டும் அல்லது இன்றைக்கு உலகத்தை நேசிக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் இன்றைக்கு பார்க்கிற வேளையிலேயே இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இந்த நாட்களில் உலகத்தினுடைய கிரியைகள், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே புகுந்து விட்டதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இது கடைசி காலமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் ஜனங்கள் ஜாக்கிரதை இல்லாதவர்களாயும் பயமற்றவர்களாயும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேசத்துல இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே அநேக கொலைகள் இந்த நாட்களில் நடக்கிறது. கடந்த கிழமையிலே கூட ஒரு சிறிய காரியம் நடந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், பேருந்து வழியே, பஸ் வழியே போக முடியாது, ட்ரெயின் வழியே போக முடியாது. அது மட்டுமல்ல, பாருங்கள், இப்ப கிட்டத்தட்ட ஒரு சில 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இரவிலே தனியே எங்கும் போய் வரலாம், எப்படியும் செய்யலாம். ஆனா இன்றைக்கு பகலிலே கூட இந்த நாட்களிலே எங்கே போக முடியாது என்பதை இன்றைக்கு அப்படியான நெருக்கமான சூழ்நிலையில் இந்த நாட்களிலே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சத்ருவானவன் ஜனங்களுடைய சிந்தனைகளை கெடுத்து இந்த நாட்களிலே அவர்களை வஞ்சிக்கிற ஆவிகளுக்குள்ளே இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் இழுப்புண்டு சிக்குண்டு போய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிற காரியம் அதற்கு பின்பாக பாருங்கள், லோத்து யோர்தானுக்கு அருகும் சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். அப்படியே அவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து போனார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். கானான் தேசம் எதை குறிக்கிறது? அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவர் வாக்கு பண்ணின இடமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அருமையான நண்பர்களே. கானான் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் சாதாரணமா இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் ஒரு ஆவிக்குரிய சபையைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கானான் என்று இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இந்த நாட்களே இருக்கிறது. அப்படியானால் அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு விடுதலை இருக்கும் இந்த நாட்களை ஜனங்களுக்கு. அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய சபை இந்த நாட்களே ஒரு கானான் தேசத்தை போல இந்த நாட்களே செழிப்பாகவும், அதாவது பாலும் தேனும் ஓடுகிற இடமாகவும் இந்த நாட்களே இருக்குமா இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த சபையிலே இந்த நாட்களில் இருக்கும். அது மட்டுமல்ல, ஜனங்கள் இந்த நாட்களிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆராதிக்க கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே லோர்த்துடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே லோர்த்து இந்த நாட்களை பாருங்கள், 13வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவன் அங்கே சோதம் குமாரா ஜனங்கள் எல்லாம் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக
மகா பாவிகளுமாக இந்த நாட்களில் இருந்தார்கள் சொல்லி எங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? முரட்டாட்டமானவர்கள், பாவியாகிய மனுஷர்கள், பொல்லாதவர்கள், கொடியவர்களாய் இந்த நாட்களில் இருந்தார்கள் சொல்லி எங்கே பார்க்கிறோம். அப்ப லோத்து அபிராமை நாட்களை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் அபிராமை நோக்கி, உன் கண்களை உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலே இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பாருன்னு சொல்லி சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என்ன, வாக்கு தத்தத்தை தேவன் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? நினைவுபடுத்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்களை அவருக்கு அடிக்கடி இந்த நாட்களை தேவன் அங்கே நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதை நான் உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் அங்கே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு கர்த்தர் மனுஷன் பார்க்கிற விதமாக இன்றைக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் பார்க்கிறது இல்லை. கர்த்தருடைய பார்வை இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால், மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதற்கு பின்பாக பாருங்கள், இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த லோத்து தெரிந்து கொண்ட அந்த இடத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள், அது ஒரு பொல்லாத கொடிய இடமாக, சோதோம் குமாரா என்று சொல்லப்படுகிற இடம், அந்த இடம் ஒரு கொடிய இடமாக, தேவனாலே அழிக்கப்படுகிற இடமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக பாருங்கள், இங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால், ஆபிரகாமை ஆண்டவர் இந்த நாட்களை சந்திக்கிறார். அபிராமை சந்திக்கிறார். அபிராமை சந்தித்த இந்த நாட்களே அங்கே நான் சோதோம் குமாராவை அழிக்க போறேன் என்று சொல்லி அவரோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக என்று பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, அபிராம் என்னுடைய நண்பனாக இருக்கிறபடினால் என்னுடைய ரகசியங்களை நான் அவனுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களிலே பேசி இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே இவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிற வேளையிலே அவன் ஒரு காரியத்தை செய்கிறான், ஒரு பருந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கிறான் என்று சொல்லி எங்கே பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், நீதிமானின் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்ன வேளையிலே அவன் அங்கே இந்த நாட்களிலே 50 நீதிமான்ல இருந்து பருந்து பேசிக்கொண்டே இந்த நாட்களிலே வருகிறான். அப்ப பாருங்கள், இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவர் அப்படியே இந்த நாட்களை நடந்து போறாருன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அபிராமின் நிமித்தம் தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, சோதோம் குமாராவில் இருந்த அவனுடைய சகோதரனுடைய சகோதரனையும் அவனுடைய குடும்பத்தையும் அங்கே காத்து கொள்ளும்படியாக தேவன் அந்த இடத்திலே கிருபை செய்தார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த சம்பவத்திலே பாருங்கள், அப்படியாக அவர்கள் அந்த இடத்திலே போகிற வேளையிலே அந்த இடம், இந்த ஜனங்கள் பொல்லாத காரியங்கள், பொல்லாத இதுகளாக இருந்த நிமித்தம் தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களை இந்த நாட்களிலே அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களை அழிக்கும்படியாக அந்த நாட்களை தேவன் அந்த இடத்திலே காரியங்களை கொண்ட வேளையிலே அந்த தேசம் அழிக்கப்பட்டது. ஆனால் லோத்துவும் அவருடைய குடும்பம் அந்த நாட்களிலே தப்பி வருகிற வேளையிலே அவருடைய மனைவியார் அந்த நாட்களை திரும்பி பார்த்து உப்பு தூணா இந்த நாட்களை வாருகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக பாருங்கள், இந்த லோத்துனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், நீங்கள் மலைகளுக்கு ஓடி போங்கள் என்று சொல்லுகிற வேளையை நான் அவர் கேட்கிறார். இந்த நாட்களை நாங்கள் ஓடி போகும் மட்டும் இந்த நாட்களை நீங்கள் கொஞ்சம் இந்த நாட்களை எங்களுக்கு நேரம் தாங்க என்று சொல்லி அதற்கு பின்பாக அந்த இடத்திலே போகிறார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் மறுபடியும் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த 2 பிள்ளைகளும் பாவத்துக்குள்ளாகி அம்மோன் மோவான் புத்திரர்கள் இந்த நாட்களிலே அந்த வம்சம் உருவாகிறதுக்கு அங்கே சாத்தியக்கூறாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை விட்டு இந்த நாட்களை நாங்கள் பின்மாற்றமாய் போகிற வேளையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே எல்லா விதமான காரியங்களையும் இன்றைக்கு நாங்கள் இழக்கிற சூழ்நிலைக்கும், எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே விட்டு விடுகிற சூழ்நிலைக்கும் இந்த நாட்களை நாங்கள் தள்ளப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்படியான இந்த காரியங்கள் இந்த நாட்களை நடந்து இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே அங்கே அபிராமோடு இந்த நாட்களை அவர் பேசுகிறார். அபிராம் இந்த நாட்களை பாருங்கள் அவன் அதற்கு பின்பாக அந்த நாட்களை வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே ஆதிகாமம் 14ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அபிரகாம் இந்த நாட்களை யார் என்று சொன்னால் அபிராம் என்று சொன்னால், எபிரேன் ஆகிய அபிராம் என்ற பெயர் என்ற சொல் ஆரம்பத்திலே இந்த நாட்களை இடம் விட்டு நாடு விட்டு நாடு சென்று இந்த நாட்களை நாடோடிகளாய் அலைந்து திரிந்தவர்களை குறித்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பின்பு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது அங்கே அபிராமையும் அவனது சந்ததியையும் இந்த நாட்களை குறிக்கும் பெயராக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அவனையும் அவருடைய சந்ததியையும் எப்படியாக குறிக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்ராம புஸ்தகம் 3ஆவது அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். யாத்ரா 3ஆவது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது,
சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலே இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே அனுப்புவேன் வா என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப கர்த்தர் இந்த நாட்களிலே மோசே இந்த நாட்களை என்ன செய்கிறார், அந்த இடத்திலே இந்த நாட்களை அனுப்புகிறார். இந்த நாட்களை நீ போய் அவர்களை இந்த நாட்களை விடுதலை செய்து இந்த நாட்களை கொண்டு வான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அதற்கு பின்பாக பாருங்கள், இந்த 14வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த லோத்துவனுடைய காரியத்திலே லோத்துவை இந்த நாட்களை சிறைப்பட்டிருக்கிறதுக்கு முன்பாக இந்த சம்பவத்திலே இடையிலே வருகிற காரியம் என்னவென்றால், அங்கே இந்த அபிராம் தன்னுடைய வேலைக்காரர்கள் 318 வேலைக்காரர்களோடு போய் இந்த நாட்களை அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த அழிவுக்கு முதல் அவர்கள் அதற்கு பின்பாக போகிற காரியத்திலே பார்க்கிற வேளையிலே, இதற்கு பின்பாக வந்து இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் 3வது பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே சாலோமோன் இந்த நாட்களை, அதாவது இந்த நாட்களே மெல்கிதேசி ராஜாவை இந்த நாட்களை அவர் சந்திக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்க, அங்கே வேதம் சொல்லுகிறது மெல்கிதேசி என்பதற்கு அங்கே வேதம் சொல்லுகிறது நீதியின் ராஜா என்று பெயர். சாலோம் என்பது எருசலேமினுடைய பழைய பெயராக இந்த நாட்களில் இருக்கிறதாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இப்படியாக அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியராகவும் இருந்தான் என்று சொல்லியும், அதாவது அபிராமை போல இந்த நாட்களில் உண்மையான ஒரே தேவனை தொழுது கொண்டவன் இவன் ஒரு கானானியனும், இவன் யோபுவை போல இஸ்ரவேல் இல்லாத ஒரு தேவபக்தி உள்ளவன் என்பதை குறித்து வேதம் சரித்திரம் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், மெல்கிதேசிக்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீகத்துக்கும் நித்திய ஆசாரியத்திற்கும் ஒரு முன்னடையாளமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான பிள்ளைகளை. அப்ப மெல்கிதேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீதம் 110 பார்க்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 110 இந்த நாட்களில் 4வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், நீ மெல்கிதேசின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீர் என்றும் கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லி அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான நண்பர்களே. அப்ப இதைத்தான் இங்கே வேதத்திலே அநேக இடங்கள்ல இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே 1வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த மெல்கிதேசுக்கு சாலோமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியுமாய் இந்த நாட்களில் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதே வேளையிலே இவனும் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிதேசு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்பதும் அர்த்தமாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், இவனுடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலேயே இவர் எப்படியாக சொல்லி பார்க்கவில்லை. இவனுடைய தாய் தகப்பன் வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் நாட்கள் தொடங்கி ஜீவன் முடியும் வரையும் முடியவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியராக நிலைத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இப்படியாக அங்கே அபிராம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர்களை மீட்டு கொண்டு வந்த வேளையிலே அதற்கு பின்பாக இவரை சந்தித்து இந்த நாட்களிலே அங்கே இப்படிப்பட்ட காரியத்தை இந்த 14வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், 14வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அவன் எல்லாவற்றிலும் இந்த நாட்களிலே அவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை இந்த நாட்களிலே அங்கே கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இந்த நாட்களிலே இவனும் அங்கே அபிராமுக்கு எல்லாவற்றிலும் இந்த நாட்களிலே தசமபாகத்தை இந்த நாட்களிலே கொடுத்தான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இதற்கு பின்பாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், உமக்கு, அதாவது 23வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், கானானியரின் ஐஸ்வர்யங்களை அபிராம் எடுத்துக்கொள்ள மறுத்து விட்டான். இது அவனுடைய தேவனையும் அவனுடைய ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களை சார்ந்திருப்பதை இந்த நாட்களை காட்டுகிறது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவர்கள் கொடுத்த அந்த பணத்தை இந்த நாட்களையோ அவர்கள் கொடுத்த அந்த காரியங்களையோ அபிராம் அந்த இடத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அவர் சொல்லுகிறார் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், என்னுடைய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே வாக்கு தத்தம் பண்ணினவர் யார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும்.
நம்முடைய கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களிலே அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு அந்த வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி இப்படியாக இந்த நாட்களே அநேக விதமான காரியங்களை இந்த நாட்களே தேவன் அந்த இடத்திலே சொல்லி இந்த நாட்களே அவரை ஆசீர்வதித்தது நிமித்தம் அவர் அந்த வாக்குத்தத்தம் தனக்கு நிறைவேறும்படியாக அந்த நாட்களிலே காத்திருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் ஆண்டவரை அறிந்த வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சிலர் பாருங்க மறந்துட்டாங்க. இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை அனுதினமும் நாங்கள் நம்முடைய ஜெபத்திலே ஜெபிக்கிற வேளையில சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளோ வாக்குத்தத்தங்களோ ஒரு நாள் ஒளிந்து போகாது. எதுக்கு நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்னுடைய வாழ்க்கையில கூட பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்ரீசாட்சியுடன் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளாக ஒரு சில காரியங்களுக்காக இந்த நாட்களை நான் ஜெபித்துக் கொண்டே வந்தேன். இந்த நாட்கள், ஆண்டவரே இந்த காரியங்கள் என்ன மாதிரி முடியும், ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டே இந்த நாட்களே வந்தேன். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே அதை நான் இந்த நாட்களில் ஜெபம் பண்ணி இந்த நாட்களிலே இனி உம்முடைய சித்தம் அப்பா என்று சொல்லி இந்த நாட்களிலே அப்படியே அவருடைய கரத்திலே இந்த நாட்களிலே அங்கே அந்த காரியத்தை நான் அப்படியே விட்டேன். அப்பா நான் ஜெபம் பண்ணி கொண்டு வருவேன், ஆனா அந்த காரியத்தை ஆண்டவரிடத்திலே ஆண்டவருக்கு ஆக்கின கொடுக்காத மாதிரி இந்த நாட்களை விட்டேன். ஆனா திடீரென்று ஒரு நாள் பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவாக ஆசீர்வாதத்தோடு நிறைந்த இந்த நாட்களை என்ன தேடி வந்ததை காணக்கூடியதாக இருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு ஆச்சரியமா போய்விட்டது. கர்த்தாவே, இவ்வளவு நாள் நான் இது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளாக ஜெபித்து வந்தேன், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றி இருக்கிறீரே, இது எப்படி ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களில் அவருடைய அந்த மகத்துவத்தை என்னால அதாவது விவரிக்க முடியாத நிலையிலே இந்த நாட்களில் இருந்ததை காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அப்படியாக வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அபிராம் இந்த நாட்களை பாருங்கள், அந்த தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்களை அவர் நடந்து வந்தார். பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இந்த நாட்களை விசுவாசத்தின் ஊற்று இந்த நாட்களை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால், விசுவாசத்தை கண்ணாலே கண்டாரா? இல்லை. நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இந்த நாட்களில் விசுவாசம் இருக்கிறது. காற்றை கண்ணாலே நாங்கள் காணவில்லை, ஆனால் காற்று வீசுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். அப்படியாக இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு விசுவாசம் இன்றைக்கு பரலோகத்திலே தேவன் நமக்காக என்ன காரியங்களை வைத்துக்கிறார் என்பதை குறித்து இன்று இந்த பூமியில வாழுகிற ஒரு மனுஷனும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாத அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் அவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே மறைக்கப்பட்ட காரியங்கள், மறைக்கப்பட்ட சத்தியம், தேவன் மறைவாக வச்சுக்கிற காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், நமக்கு அந்த அதாவது இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலங்களிலே இந்த நாட்களை கொண்டு வந்த நாட்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 60:22 பாருங்கள், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான், அதை நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் இந்த நாட்களை நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களை பாருங்கள், ஏற்ற காலங்கள் வருகிற வேளையிலே தீவிரமாய் நடப்பிக்கப்படும். இப்ப பாருங்க, இதே ஆபிரகாம் தான் இந்த நாட்களை, இந்த அபிராம் தான் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே பார்க்கிற வழியிலே இந்த 15வது அதிகாரத்துக்கு பிறகு இந்த நாட்களை பார்க்கிற வழியில பாருங்கள் 17வது அதிகாரத்துக்குள்ளே வருகிற வழியிலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் சரியாக இந்த நாட்களிலே நிறைவேறி இந்த நாட்களிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய. அதைத்தான் நான் கடந்த கிழமையில கூட இந்த நாட்களே எங்களுடைய சபையில இந்த நாட்களை பகிர்ந்து கொண்டேன். பாருங்கள், இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களே அதாவது அபிராமா இருந்த ஆபிரகாமுடைய பேரை மாற்றி ஆபிரகாம் என்று சொல்லி ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் மாற்றி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த வேளையிலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. பாருங்கள், அந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த அதாவது ராகாப்பின் ஊடாக வந்து இந்த நாட்களை பாருங்கள் போவாஸ் இவர்கள் ஊடாக வந்து
என் அது பாருங்கள் இந்த நாட்கள் அதற்கு பின்பாக தாவீதினுடைய வம்சமூடாக தாவீதின் குமாரனாகிய என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகிய மீட்பர் அங்கே வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலே இந்த நாட்களை பாருங்கள் அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்குள்ளே கிரிகள் செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாம் வாழ்ந்த காலம் எங்கே? ஆபிரகாமை நாங்கள் கண்களால் கண்டோமோ? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோட தேவன் எப்படி பேசினார் என்று கூட நமக்கு தெரியாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் வேதம் எப்படியாக சொல்லுகிறது, அதன் நிமித்தம் இந்த நாட்களை நாங்கள் பாருங்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு நாங்கள் நடந்து வருவோமா இருந்தால், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருந்தாலும், தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நமக்கு இந்த நாட்களிலே நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அங்கே பாருங்கள் ஆபிரகாமோடு இந்த நாட்களை என்ன செய்கிறார்? ஆபிரகாம் ஒரு உடன்படிக்கை இந்த நாட்களை செய்கிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே இந்த 15ஆம் அதிகாரத்திலே தேவன் அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை மூலமாய் தான் அங்கே அவரு கொடுத்த அந்த அழைப்புக்கு அவரு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். பாருங்க, அபிரகாம் அழைக்கிறார் ஆண்டவர். அபிரகாம் இருக்கைகளை அழைக்கிறார். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கிறார். முதல் பகுதியில சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவரை இந்த நாட்களை அழைக்கிற வேளையிலே அவர் என்ன செய்கிறார்? இந்த நாட்களே வந்து அந்த சத்தத்தை கேட்டு வருகிறார். ஆண்டோட சத்தத்துக்கு எந்த விதமான மறுமொழியும் இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே பாருங்கள் எப்படியாக செய்யறான்னு சொன்னால், அவர்கள் எங்கெங்கு போகிறார்களோ அங்கே கூடாரம் போடுகிறதற்கு ஏற்ற காரியங்களை தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களிலே செய்து கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதன் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே ஒரு செல்வ சீமானாய் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையிலே தேவன் அங்கே அவருக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் அவர் இந்த நாட்களிலே ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்தில் இந்த நாட்களே நிறைவேற்றி இந்த நாட்களை நடத்துகிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய சகோதரனாகிய லோத்து அவரோடு சேர்ந்து இருக்கும் வரைக்கும் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களோ அந்த காரியங்களோ நிறைவேற முடியாதபடி தடைகளாக இந்த நாட்கள் இருந்ததை பார்க்கும். ஏனென்றால் அவருடைய யோசனை வேறு, யாரு லோத்துடைய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் வேறு. அவர் என்னத்தை பார்க்கிறார்? செழிப்பை பார்க்கிறார். ஆனால் இந்த நாட்களில் சோதம் குமாராவை தெரிந்து கொள்ளுகிறார். எப்படி என்று சொன்னால், அந்த இடம் இந்த எகிப்தை போலும் இந்த நாட்களை பாருங்க கர்த்தருடைய தோட்டத்தை போலும் இருக்கிறதாக அவருடைய கண்ணுக்கு இந்த நாட்கள் என்ன செய்கிறான்? சத்ருவான அவருடைய கண்ணுக்கு இந்த நாட்களை காட்சி அளிக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நிமித்தம் தான் அங்கே என்ன நடக்கிறோம்னு சொன்னால், ஒரு வீழ்ச்சியை அந்த இடத்திலே சந்திக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள் அருமை பிள்ளைகளே, ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆபிரகாம் என்ன செய்தார்னு சொன்னால், கர்த்தரையே இந்த நாட்களை நோக்கி பார்த்தார். அவர் இந்த நாட்களை செழிப்பை பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த இடத்தை பாருங்கள். அந்த இடத்தை இந்த நாட்களிலே அங்கே கானான் தேசத்துக்குள்ளே வந்து குடியிருக்கிறார். அதுதான் அங்கே பார்க்கிற வேளையிலே எகிப்து தேசத்திலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருகிற வேளையிலே மோசேக்கு தேவன் சொல்லுகிற காரியமாக இந்த நாட்களிலே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த கானான் தேசத்திலே இந்த நாட்களிலே அவர்களை போய் சேரும்படியாக அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களில் அந்த இடத்துல இருக்கிற எதிரிகளை இந்த நாட்களிலே திரட்டி விட்டு நான் இந்த நாட்களில் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஒரு சில இப்ப கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பு 40, 45, 50 வருஷங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசமே இந்த நாட்கள் இல்லாதபடி மெப்பிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், மறுபடியும் இந்த தேசம் உருவாக்கப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள் உலகமே அந்த தேசத்தை பார்த்து பயப்படுவதற்கு ஏதுவாக இந்த நாட்களை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஏனென்று சொல்லி சொன்னால், இது தேவனுடைய இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இந்த நாட்களை கொடுத்த இடமாக இந்த நாட்களை இருக்கிறபடினால் எந்த எதிரிகளோ எந்த சத்துருக்களோ அந்த நாட்களை அந்த தேசத்தை இந்த நாட்களை பற்றி பிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், அது தேவனுடைய கண்காணிப்பில் இந்த நாட்களே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரோடு இந்த நாட்களை நடப்போமா இருந்தால், அங்கே பாருங்கள் இந்த நாட்களில் லோத்துவ போல இந்த நாட்களே அங்கும் இங்குமா கண்களை விட்டு இந்த நாட்களை பாராதபடி ஆபிரகாமை போல ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால், நமக்கு வாக்குத்தத்தம் என்ன பண்ணி இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதை முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும்.
புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். இன்டர்னல் லைஃப். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெறும்படியாக, அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களை நாங்கள் பெறும்படியாக, அந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஆண்டவர் அண்டையிலே இந்த நாட்களிலே நாங்கள் திரும்பிக் கொள்ள வேண்டும். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். லோர்த்துவை போல் இந்த நாட்களிலே சொலிப்போலை நோக்கி பார்க்காதீர்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆதிகாமம் 15, 14, 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கக்கூடிய காரியங்களை பார்க்க இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியேனை நீங்கள் மறைத்து வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. மறுவலை கேட்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. ஆமீன், ஆமீன். ஆபிரகாமின் காரியங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக கர்த்தர் தாமே வழி நடத்துவராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக நாளை நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தையும் அதே வேளையிலே ஊழியங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளை